கம்மிங் வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கிரணும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு எப்படியாவது மதுமிதா வந்துட்டு ஹஸ்பண்டு கௌதம் இருக்கார் இல்லையா, அவரை வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு வந்து நின்றுட்டுருக்காங்க. இந்த திக்கம் மதுமிதாவுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது. கிரணை பார்த்ததுமே கௌதம் வந்துட்டு ஒரு மாதிரி முறைச்சே நின்றுட்டுருக்காங்க. ஃபேமிலியோட இந்த திக்க இவங்க ஃபேமிலி நிற்க அந்த திக்க வந்துட்டு அதாவது வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க தீபாவளிக்கு. அப்போ வந்துட்டு கிரண் ஒவ்வொரு வெடியாக வெடிச்சு வந்துட்டு கௌதம் முன்னாடியே போட்டுட்டு இருக்கான். அப்போ பக்கத்தில் இருக்க அவங்க லேடி சொல்கிறாங்க, டேய் நீ வேற ஏன்டா இப்படி வந்துட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கா, அவர் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அவர் முன்னாடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா சிப்ப அப்படின்னு சொல்ல, இவ வேற ஒருத்தி நோனோன்னு என்னத்தையாவது பேசுவா, நம்ம பிளானுக்கு தடையாக இருக்கிறதே இவ தான், போய் தள்ளி நிலுப்ப அப்படின்னு சொல்லிடுறேன். இவன் ஒருத்தர் சொன்னால் கேட்க மாட்டான், அடிபட்டா தான் திருந்துவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு கௌதம் இதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. மதுமிதா வந்துட்டு சரி வாங்க நம்ம வேணா உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட, இரு என்ன நடக்குதோ பொறுத்து இருந்தே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த திக்கு கிரண் சொல்கிறாங்க, என்னடா இவன் எவ்வளோ கலாய்ச்சாலும் அசர மாட்டிக்கானே, இங்கே பாருங்க சார், ஹலோ சார் உங்களை தான், நாங்கள் வந்துட்டு இதெல்லாம் பெரிய பெரிய வெடியாக போட்டுக்கிட்டு இருக்கோம், பாவம் சின்ன பையன் இந்த வெடிக்கெல்லாம் பயந்துக்கிட்டு ஓரமாக நிற்கிற மாதிரி இருக்கு, பேசாமல் தீபாவளி துப்பாக்கி இருக்குது அதை வேணா சுட்டுட்டு தெரியுறீங்களா, உங்களுக்கு அதுக்கு சிரமம், அதை நானே வாங்கிட்டு வந்து கொடுக்கேன் அப்படின்னு சொல்ல, பக்கத்தில் இருக்கவங்க அந்த அக்கா சொல்கிறாங்க, டேய் வேணாடா தேவையில்லாமல் பிரச்சனை இழுத்து போடாத, அவர் பெரிய மனுஷர்டா, ரொம்ப வந்துட்டு பணம் வச்சுருக்காங்க, நீ பாட்டுக்கு வந்துட்டு தொல்லை தூக்கி தோளில் போட்டுக்காது அப்படின்னு சொல்ல, என்ன எல்லாம் எனக்கு தெரியும் உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை டேய் அந்த துப்பாக்கியை கொடுங்கடா அப்படின்னு சொல்ல ஒருத்தர் வந்துட்டு கொடுக்கும். அதை எடுத்துகிட்டு கௌதம் பக்கத்தில் வர்றாங்க. மதுமிதா வந்துட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அமைதியாக வந்துட்டு பார்த்துட்டு இருக்க. சந்தோஷ் மாப்பிள்ளை இவன் தொல்லை தாங்க முடியல, கொசு அடிச்சு போடுற மாதிரி ஒரேடி அடிச்சு போட்டுடா அப்படின்னு சொல்ல, இங்கிட்ட வந்துட்டு கௌதமும் முன்னாடி வராங்க. இந்தாங்க இந்த பொம்மை துப்பாக்கியை வாங்கிக்கோங்க, இதை வச்சு நல்லா சுட்டு விளாடுங்க அப்படின்னு சொல்ல, இந்த திக்க வந்துட்டு கௌதம் சந்தோஷை பார்க்குறாங்க. மச்சான் அதை எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்ல, அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு பையன் ஓப்பன் பண்ணி ஒரு பிரிஸ்டல் மாதிரி ஒன்று இருக்குது அதை வந்துட்டு கொடுக்க, அப்படியே மாசா கௌதம் அதை சுற்றிக்கிட்டே வந்துட்டு அவன் முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஓஹோ எதுக்கு போகிற இடத்துல கஷ்டம்னு சொல்லிட்டு நீங்களே பொம்மை துப்பாக்கி வாங்கிட்டு வந்துட்டீங்களா, உங்களுக்கெல்லாம் அதுதான் சரியாக இருக்கும், சுடுங்க அப்படின்னு சொல்ல, பிரிஸ்டலை வந்துட்டு நல்லா உள்ள லோடு பண்ணிவிட்டு டம்முன்னு மேலே பார்த்து சுட எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ஐயோ இது ஒரிஜினல் துப்பாக்கி அப்படின்னு சொல்ல குடுன்னு ஓடி போய் அந்த அக்கா பின்னாடி வந்துட்டு ஒளிஞ்சிக்கிற, இதெல்லாம் உனக்கு தேவையாடா விளக்கண்ண, இதுக்கு தானே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அவர்கிட்ட வம்பளிக்காதுன்னு, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா, அவங்களாம் பெரிய ஆளுக்கடா அப்படின்னு சொல்ல, ஐயோ எப்படியாவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்னதுமே காலை பார்த்து கீழே வந்துட்டு சுடுறாங்க. ஆத்தாடியாத்தா எப்படியா தப்பிச்சோம் பழிச்சோம் ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பயந்துட்டு இருக்க. டேய் இது என்ன தீபாவளிக்கு வந்துட்டு சொல்கிற தம்மி துப்பாக்கி நினச்சியா, ஒரிஜினல் பிரிஸ்டல்டா, சுட்டேன்னு வச்சுக்கோ மூளை செதறி போயிடும், ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டு சிரிக்க, கௌதம் மதுமிதா எல்லாருமே வந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவனுச்சு அசிங்கமாயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்துட்டு முடிஞ்சிடுது.